டெல்லியில நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். கடைசி நேர்காணலே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஆரம்ப கட்டத்துல. தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேல தாண்டிடுச்சு. இப்போ என்ன நிலைமையில இருக்கு டெல்லியினுடைய அந்த பாம் பிளாஸ்ட் அப்டேட்? இல்ல இப்போ கைது நடவடிக்கைகள் தான் வந்து பயங்கர தீவிரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியான ஒரு பெரிய நடவடிக்கை வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கான அறிகுறிகள் இப்ப வரைக்கும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா இப்ப வரைக்கும் இல்ல. ஏன்னா பகல்காம்ல நடந்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பகல்காம்ல நடந்தது வந்து எல்லை தாண்டி வந்த தீவிரவாதிகள், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்து இங்க தீவிரவாத வெறியாட்டத்தை செஞ்சுட்டு தப்பிச்சும் போயிட்டாங்க, எல்லை கடந்து திருப்பி போயிட்டாங்க அப்படின்றத கிடைக்கப்பட்ட தகவல். அதுக்கு முக்கிய பின்னணி வந்து பாகிஸ்தான் அப்படின்றதுக்கான உறுதியான ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. அதனால நம்ம வந்து இம்மீடியட்டா ஒரு மிலிட்டரி ரீதியிலான ரிட்டாலியேஷன், ஒரு பதிலடி தாக்குதல் நம்ம ஆபரேஷன் சிந்தூரும் நடத்தியிருந்தோம், அவங்களுடைய தீவிரவாத முகாம்களை குறிவச்சு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீண்ட கால திட்டமிடலா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல ஒரு விரிவான திட்டமிடலா இருந்து நாடு முழுக்க பயணம் பண்ணி மூளைச்சலவைகள்லாம் செஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்தே வந்து இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டிருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.